Hello students, welcome to BE Math Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது functions of several variable Taylor series. இது ரொம்ப important question. இது compulsory உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து 8 மார்க்ல ஒரு question வரும். இப்போ நம்ம பார்க்க போறது ஏப்ரல் 19ல கேட்ட யூனிவர்சிட்டி question இது ரொம்ப important. ஸோ இப்போ நம்ம இதுக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன். இப்போ சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் 3x ஒய் ஸ்கொயர்டு இன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 அண்ட் ஒய் மைனஸ் 1 யூஸிங் டெய்லர் சீரீஸ் அப் டு 3rd டிகிரி டேர்ம்ஸ். நம்ம சொன்ன மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3rd டிகிரி, அதாவது எஸ் கியூப்னு நம்ம எஸ்ன்னு எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி அப் டு 3rd டேர்ம் வரைக்கும் போட்டால் போகிறோம். நமக்கு சம்டைம்ஸ் 2nd டிகிரியோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வேல்யூஸ் வந்து a, bங்கிறத 0,2ன்னு கொடுத்துருப்பாங்க, ஆர் 0,5/4 இல்லை 2,1 அந்த மாதிரி எப்படியாவது கொடுப்பாங்கன்னு சொன்னேன். ஆனால் இங்கே அதுக்கு பதிலாக என்னன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 அண்ட் ஒய் மைனஸ் 1ன்னு கொடுப்பாங்க. சம்டைம் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க, சம்டைம் வந்து பவர்ஸ் ஆஃப்னு இந்த மாதிரி வேல்யூஸாகவும் கொடுப்பாங்க. இப்படி வேல்யூஸாக கொடுத்தா டைரெக்டாக நம்ம இதை என்னன்னு எடுத்துடலாம், a, b இந்த பாயிண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதிலிருந்து ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம சம்முக்கு போவோம். நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியும், கொடுத்துருக்கிறது தான் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு ஒய் plus 3x y squared. இதுதான் f of x. at a, b அப்படிங்கிறது என்னன்னா, இந்த x plus 2ங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தேன், hன்னு சொல்லியிருந்தேன்னா h is equal to x minus a and k is equal to y minus bன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இங்கே x minus aக்கு பதிலாக நமக்கு என்னன்னு இருக்குது, x plus 2ன்னு இருக்குது, kக்கு பதிலாக y minus 1ன்னு இருக்குது. அதாவது இப்போ நீங்களே பாருங்கள், ஏக்கு அப்போ என்னன்னு வந்திருக்கு -2, பிக்கு என்னன்னு வந்திருக்கு 1. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு வந்திருக்கு -2, பி இஸ் ஈக்குவல் டு 1. இதை நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இங்கே என்ன சைன் இருக்கோ +2னா ஏவோட வேல்யூ -2, -1ன்னு இருக்கா, அப்போது +1 ஆப்போசிட்டில் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ப்ளஸ்ன்னா மைனஸ், மைனஸ்ன்னா ப்ளஸ்ஸு, அதுதான் ஏபி வேல்யூ. சம்டைம் டைரெக்டாக இப்படியே கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம எந்த கன்ஃபியூஷனும் ஆக வேண்டாம், கொடுத்ததை ஏபின்னு எடுத்துப்போம். அப்படி கொடுக்கல, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அதில் நம்ம எப்படி ஏபி வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால், இந்த எக்ஸ் ப்ளஸ் 2னா அது -2 ஏவோட வேல்யூ, ஒய் மைனஸ் 1 இருக்குது பியோட வேல்யூ 1. இப்படி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க, சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை போயிட்டு முதல்ல என்ன பண்ணணும், நம்ம டெய்லர் சீரீஸ் ஃபார்முலாவை படித்தோம் இல்லையா, அதில் என்னென்ன இருந்தது, எஃப் நமக்கு என்னென்ன தேவைப்பட்டது டெய்லர் சீரீஸில், ஸோ நமக்கு டெய்லர் சீரீஸில் என்னென்ன தேவைப்பட்டது, எஃப்எக்ஸ் தேவைப்பட்டது, எஃப்ஒய் தேவைப்பட்டது, அப்புறம் எஃப்எக்ஸ்எக்ஸ், எஃப்ஒய்ஒய், அப்புறம் எஃப்எக்ஸ்ஒய் தேவைப்பட்டது, எஃப்எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் தேவைப்பட்டது, இன்னும் ஒரு 4 டேர்ம் தேவைப்பட்டது. இப்போ இதையெல்லாம் நம்ம இந்த சம்மிலேருந்து எஃப் ஆஃப் எக்ஸிலேருந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து நம்ம அப்புறம் வேல்யூஸ் போட்டிருந்தோம் இல்லையா ஃபார்முலாவில், எஃப்எக்ஸ் அட் ஏ, பி அப்படி தானே இருந்தது. அப்போ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இதுக்கு ஃபங்க்ஷன்ஸுன்னு எழுதிக்கிறேன் முதல்ல. ஃபங்க்ஷன்ஸ், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ், சாரி ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தது. இங்கே வந்து வேல்யூஸ் அட் ஏ அண்ட் பியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, நம்ம ஏ ஈக்குவல் டு என்னன்னு போட்டோம், -2 போட்டிருந்தோம், பியோட வேல்யூ +1ன்னு போட்டோம். வேல்யூஸ் அட் -2, 1, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்
வேல்யூஸ். இங்கே f of x கண்டுபிடிப்போம்ல, அதனோட f of xக்கு என்ன வேல்யூஸ் போடுறோம், -2, 1 போட்டு வர்றது இங்கே அப்படின்னுட்டுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் f of x என்ன கொடுத்துருந்தாங்க, x ஸ்கொயர் y ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு y ப்ளஸ் 3xy ஸ்கொயர்டு கொடுத்துருந்தாங்க. இப்போது அதே மாதிரி நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டே ஃபார்முலா என்ன வரும், f of a, b அப்படின்னு வரும். அதாவது கொடுத்துருக்கிற f of xங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக a, b, x இருக்கிற இடத்துல -2வும் y இருக்கிற இடத்துல 1ம் அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அதாவது ஏபியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ அதை கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே என்ன வரும், நம்மளுக்கு f of a, bயோட வேல்யூ வரும். அப்போ என்ன வரும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் என்ன போட போகிறோம், -2 போடுறோம், y இருக்கிற இடத்துலலாம் 1 போடுறோம், ப்ளஸ் 2 இன்ட்டு again x squared into y plus 3 into x into y squared. இதை சால்வ் பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 2 தடவை போடணும். ஸ்கொயர்டுனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 இன்ட்டு 2 4 இன்ட்டு 1 போடுறதுனால அதே தான் வரும். நெக்ஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ் அதே மாதிரி -2 the whole square ப்ளஸ் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், நான் எதுக்கும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். -2 the whole squareனா -2 இன்ட்டு -2 அப்படின்ற மாதிரி மீனிங். 2 இன்ட்டு 2 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு, ப்ளஸ் 4ன்னு ஆகிடும் இது. அப்போ 4 இன்ட்டு 2 8, 8 இன்ட்டு 1 1 தான் வரும். ஸோ 8. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன வரும் நம்மளுக்கு, இங்கே பாருங்கள், இது ஒரே ஒரு பவர் ஒன்று தான் இருக்குது. அப்போது மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு 2 6 இன்ட்டு 1 போட்டாலும் அதே தான் வரும். ஸோ இப்போ ஆட் பண்ணால் 12 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ f of a, bயோட வேல்யூ நமக்கு என்னன்னு வந்திருக்கு, ப்ளஸ் 6ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன போடணும், நம்ம ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிட்டு போடலாம். ஆனால் இப்போ எனக்கு இங்கே இடம் பத்தாது அப்படின்றதுனால நான் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுறேன். ஃபார்முலாவை நான் ஜஸ்ட் இப்போ வாயில் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் கேட்டால் முதல்ல ஃபார்முலாவை எழுதுங்க. பை டெய்லர் சீரீஸ் f of x, y is equal to f of a, b plus 1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டுன்னு எழுதுவோம்ல, அந்த ஃபார்முலாஸை மட்டும் ஃபர்ஸ்ட்டு எழுதிக்கோங்க. நான் இங்கே எழுதிக்கிறேன். f of x, y அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னன்னு வந்தது நம்மளுக்கு, f of a, b அது போட்டுட்டதுனால அதை விட்டுடுறேன், ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல். இதுதானே ஃபார்முலாஸ், நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாங்க தான் போட போகிறேன். ஸோ ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா f of a, b ப்ளஸ் 1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு h of fx of a, b ப்ளஸ் k இன்ட்டு fy of k into fy of a, b. இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம். ப்ளஸ் செகண்ட் டேர்ம் என்ன வந்தது நமக்கு, 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு h ஸ்கொயர்டு இன்ட்டு fxx of a, b ப்ளஸ் 2hk இன்ட்டு fxy of a, b ப்ளஸ் k ஸ்கொயர்டு இன்ட்டு fyy of a, b. இது செகண்ட் டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல் இன்ட்டு, ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணணும், 3 ஃபேக்டோரியல் வரைக்கும் சம் எழுதணும். ஏன் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவை உங்களை சொல்யூஷனில் எழுத சொல்கிறோம் அப்படின்னா, இதை எழுதினா தான் உங்களுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதே தெரியும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு f of a, b தேவையா, அது கண்டுபிடிச்சிட்டோம். h தேவையா, h தான் என்னது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி x + 2ன்னு கொடுத்துருந்தாங்க. k தேவை, kவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு, y - 1ன்னு கொடுத்தாங்க. ஸோ அதுவும் தெரியும். இப்போ fx, fy தெரியணும். fxனா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணணும், fyனா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் a, bனா அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ வருது இல்லை, அதுதான் எனக்கு தேவை. ஆக்சுவலி எனக்கு தேவை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தேவையில்லை, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர வேல்யூஸில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். ஓகேங்களா. அதுக்கு தான் இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன் நான் காலம் வைஸாக.
ஸோ இப்போ நான் என்ன போடணும், அடுத்தது எனக்கு வந்து எஃப்எக்ஸு தேவை. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்கத்தில் எழுதுகிற எஃப்எக்ஸ்னா அது ஃபங்க்ஷன். இங்கே கீழே எஃப் பை, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா இதுக்கு என்ன பேர், பார்ஷியலி டிஃப்ரென்சியேஷன்னு பேர். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன், ஒய் ஸ்கொயர்டு கான்ஸ்டன்ட்டு அது அப்படியே இருக்குது. எக்ஸு ஸ்கொயர்டை பண்ணால் 2x. நமக்கெல்லாம் தெரியும் d ஆஃப் என்ன ஃபார்முலா, d ஆஃப் எக்ஸ் பவர் n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இந்த ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் 2y கான்ஸ்டன்ட்டு, அகெயின் எக்ஸு ஸ்கொயர்டை பண்ணால் 2x. ப்ளஸ் 3y ஸ்கொயர்டு கான்ஸ்டன்ட்டு, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்திருக்கு ஃபைனலாக, 2x y squared plus 2 into 2 4xy plus 3y squared. இதுதான் வந்து எனக்கு fx வந்திருக்கு. அடுத்தது எனக்கு என்ன தேவை, fy தேவை. ஸோ fy equal to, அதாவது இந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறேன். y பண்ணும்போது எக்ஸு ஸ்கொயர்டு கான்ஸ்டன்ட்டு, y ஸ்கொயர்டை பண்ணால் 2y, சேம் ஃபார்முலா, n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு கான்ஸ்டன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறேன், y பண்ணால் 1. ப்ளஸ் 3x கான்ஸ்டன்ட்டு, y ஸ்கொயர்டை பண்ணால் 2y. தேர்ஃபோர் fy ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கு, 2x ஸ்கொயர்டு y ப்ளஸ் 2x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6xy. இதுதான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, fy. இப்போ அடுத்தது எனக்கு என்ன தேவை, fxx தேவை. ஸோ நெக்ஸ்ட் என்ன தேவை, fxx. அதாவது ஆல்ரெடி fx எனக்கு தெரியும், ரெண்டு தடவை fx போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஓகே, ஆல்ரெடி fx எனக்கு இதோ இருக்குது. இது அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறேன். எதை பண்ண போகிறோம், இந்த டேர்மை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதை பண்ணும்போது 2y ஸ்கொயர்டு கான்ஸ்டன்ட், ஃபர்ஸ்ட் இதை எடுப்போம். இதில் எனக்கு என்ன வருது, 2y ஸ்கொயர்டு கான்ஸ்டன்ட்டு, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 அப்படின்னு வரும். ஸோ அதில் எடுத்து போட்டால் 2y ஸ்கொயர்டு கான்ஸ்டன்ட்டு, எக்ஸை பண்ணால் 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் இதில் வந்து 4y கான்ஸ்டன்ட்டு, அகெயின் எக்ஸை பண்ணால் 1 ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 3y ஸ்கொயர் இருக்குது. நான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன், அப்போ இதில் எக்ஸே இல்லை, இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட்டு 0ன்னு ஆகிடும். அதனால் அந்த டேர்ம் தேவையில்லை. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு, fxx ஈக்குவல் டு 2y ஸ்கொயர் ப்ளஸ் 4y. இதுதான் வந்து fxx. ஓகே, இப்போ நம்ம f of xx போட்டிருக்கோம். அடுத்தது f of xy தேவை. f of xy, அதாவது f of x ஆல்ரெடி இருக்குது, அதை வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறேன். அதாவது இதை பண்ணுறோம், இப்போ நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறோம். வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது இதில் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2x கான்ஸ்டன்ட்டு, y ஸ்கொயர்டை பண்ணோன்னா 2yன்னு வரும். நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறோம், அப்போ 4x கான்ஸ்டன்ட்டு, y பண்ணால் 1 வரும். ப்ளஸ் இப்போ 3y ஸ்கொயர்டை வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ண போகிறோம். அப்போ y ஸ்கொயர்டை பண்ணால் 2y இருக்குது, 2y வரும். ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, அப்போது 6yன்னு வரும். 3 கான்ஸ்டன்ட்டு, y ஸ்கொயர்டை பண்ணால் 2y. ஸோ f of xy is equal to 4xy plus 4x plus 6y. இப்போ நான் இது மூணுத்துக்கும் முதல்ல இங்கே வேல்யூஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதியை கண்டுபிடிக்கலாம். இப்போ f of xக்கு f of abயோட வேல்யூ 6ன்னு போட்டிருக்கோம்.
அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஏபியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது, 2xy² இருக்கு. அப்போது 2 இன்ட்டு, அதாவது இப்போ நம்ம எந்த டேர்மை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த டேர்ம் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் எடுக்கிறோம். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் எக்ஸுக்கு பதிலாக -2வும் ஒய்க்கு பதிலாக 1ம் போட்டு நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், -2 போடுறேன். ஒய் இருக்கிற இடத்துல 1 போடுறேன். (1²). ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், -2க்கு 1 தான் இருக்குது. அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 × 2 4. இது 1² 1 × 1 அதே தான் வரும், அதனால் அதை விட்டுடலாம். அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4 × 2 8 × 1 அதே தான் 8 தான். ப்ளஸ் 1² 1 × 3 போட்டால் 3. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா -12 + 3 அப்போ -9. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஒய் போட போகிறோம். அதாவது இதற்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எஃப் ஆஃப் ஒய் போட்டோம்னா 2 இன்ட்டு x² இருக்குது. அப்போ -2² ஒய்க்கு வந்து 1 ப்ளஸ் 2 இன்ட்டு x² -2² ப்ளஸ் 6 எக்ஸுக்கு பதிலாக -2 ஒய்க்கு பதிலாக 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் -2² வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2² 4 ஆகிடும். 4 × 2 8 ப்ளஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே 8 தான், அந்த அப்படியே போட்டேன். இது வந்து +4 -2² வந்து +4 4 × 2 8. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 2s are 12. அப்போ நம்மளுக்கு 16 - 12ன்னு வரும். ஸோ 16 - 12 போட்டோன்னா 4. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்எக்ஸோட வேல்யூ. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ்எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2y² + 4y. 2 இன்ட்டு y² 1² ப்ளஸ் 4 இன்ட்டு y வந்து 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1² 1. அப்போ 2 4 இன்ட்டு 1 1 2 + 4 6. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ. இப்போ இது போட்டோன்னா 4x இன்ட்டு ஒய் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் plus 6 into y. So which is equal to -8 plus 6. So which is equal to -16. அதில் 6 போச்சுன்னா -10. இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இது நமக்கு தேவையே இல்லை. இந்த வேல்யூஸ் தான் நமக்கு வந்து தேவை. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பேஜில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம காலம் வைஸாக பிரிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன தேவையோ அதெல்லாம் இங்கே போடணும். அதனோட வேல்யூஸை இங்கே போட்டுட்டு வருவோம். பட் எனக்கு இங்கே அப்படி போட முடியாதுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் நான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு தேவை, ஃபங்க்ஷன் வேல்யூஸ் எனக்கு கண்டிப்பாக இது தேவை. அதே மாதிரி இதுவும் நம்மளுக்கு தேவை. இதில் இருந்து தான் நெக்ஸ்ட்டுன்னு டிரைவ் பண்ணிட்டு போக முடியும். ஸோ நான் இப்போதைக்கு இந்த வேல்யூஸ் அழிச்சிட்டு டெரிவேஷனை இங்கே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வேல்யூஸை மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக எது வரைக்கும் போட்டிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ நமக்கு என்னென்ன தேவை, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் எஃப்எக்ஸு எஃப்ஒய் இருக்குது. அடுத்த ஃபார்முலாவில் a² வந்துருச்சு, 2ab வந்திருக்கு, b² வரல. அதாவது b²னா f
y வரல பாருங்க a ஸ்கொயர் 2ab b ஸ்கொயர் fy இங்கே இருக்குது அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு அதையே நம்ம y பண்ணுறோம் அப்போது இதையே வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணும்போது 2x ஸ்கொயர்டு கான்ஸ்டன்ட்டு yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் அடுத்த டேர்மில் வெறும் எக்ஸ் டேர்ம் தான் இருக்குது அது கான்ஸ்டன்ட்டு 0 ஒமிட் பண்ணிடலாம் அடுத்த டேர்மில் 6x கான்ஸ்டன்ட்டு ஒய்யை பண்ணால் 1 இதுதான் வந்து நம்மளுக்கு fyy 2x ஸ்கொயர்ட் அதாவது நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6xன்னு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம செகண்ட் டேர்ம் வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம் இது ஃபர்ஸ்ட் டேர்மு இது 3 டேர்ம் வந்து செகண்ட் டேர்ம் அடுத்தது 3 ஃபேக்டோரியல் ஃபார்முலாவில் வர்றது அதில் என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து எக்ஸ் கியூப் அதாவது ஏ கியூப்னு வரும் ஏ கியூப்னா ட்ரிபிள் எக்ஸ் வரும் நம்மளுக்கு அதில் ஃபஸ்ட்டு ஸோ எக்ஸ்னு வரும் அதாவது டபுள் எக்ஸ் இருக்கு இல்லையா அதை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி டபுள் எக்ஸ் இங்கே இருக்குது எக்ஸ் இருக்குது அதை இன்னொரு தடவை எக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் எக்ஸ் டேர்மே இல்லை அதனால் இது எனக்கு என்னன்னு வந்துடுது 0ன்னு வந்துடுது ஓகே அடுத்தது ஏ கியூப் போட்டிருக்கோம் அடுத்தது ஏ ஸ்கொயர்டு பி ஏ ஸ்கொயர்ட்னா எக்ஸ் பினா ஒய் இப்போ எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும் இது இருக்குங்களா எக்ஸு இதை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது 2y ஸ்கொயர்டு ஆல்ரெடி 2 கான்ஸ்டன்ட் அதை அப்படியே போட்டுக்கிட்டேன் ஒய் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y ப்ளஸ் 4 கான்ஸ்டன்ட்டு ஒய்யை பண்ணால் 1 அதாவது 4y ப்ளஸ் 4ன்னு வந்திருக்கு இப்போ வந்து ஏ கியூப் வந்திருக்கு அடுத்தது 3a ஸ்கொயர்ட் b போட்டிருக்கோம் அடுத்தது 3ab ஸ்கொயர்ட் அதாவது fxy வேணும் xy ஆல்ரெடி போட்டிருக்கோம் அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு அதை y பண்ணுறோம் அப்போது இதை பண்ணோன்னா 4x கான்ஸ்டன்ட்டு ஒய்யை பண்ணால் 1 ப்ளஸ் அடுத்த டேர்மில் 4x ஃபுல்லாக எக்ஸ் டேர்ம் தான் ஒய்யே இல்லாதனால அது 0 அதை ஒமிட் பண்ணிடுறேன் அடுத்த டேர்மு 6 கான்ஸ்டன்ட்டு ஒய்யை பண்ணால் 1 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 6 இது ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன வரும் ஏ கியூப் ஏ ஸ்கொயர்ட் பி ஏபி ஸ்கொயர்ட் அடுத்தது பி கியூப் அதாவது fyy இங்கே பாருங்கள் ஆல்ரெடி fyy பண்ணியிருக்கோம் இப்போ அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு இதை y பண்ணணும் இதை y பண்ணணும்னு பார்த்தா இதில் y டேர்மே இல்லை அதனால விச் இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அந்த காலமில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்போது வேல்யூஸ் அட் -2,1 இங்கே போட்டிருந்தோம் இல்லையா அதனோட கண்டினியூஷன் தான் நான் இப்போ இங்கே போடுறேன் அப்போ எனக்கு fxx என்னன்னு வரும் இதில் xy வேல்யூவே இல்லை 0 அதனால் அது 0 அடுத்தது fxy இருக்குது சாரி fxxy இருக்குது fxxy 4y ப்ளஸ் 4ன்னு இருக்குது ஒய்யோட வேல்யூ 1 அப்போ 4 ப்ளஸ் 4 8ன்னு வந்துடும் அதாவது 4 × 1 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 8 நெக்ஸ்ட்டு வந்து fxyy இதில் என்ன இருக்குது 4x ப்ளஸ் 6ன்னு இருக்குது அப்போ 4 × எக்ஸுக்கு பதிலாக -2 போடுறேன் ப்ளஸ் ஒய் தட் இஸ் -8 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு -2 அடுத்தது fyy 0 இப்போ நமக்கு எல்லா வேல்யூஸும் இருக்குது இப்போ கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் ஆக்சுவலி நான் இங்கே எல்லாத்தையுமே எழுதிக்கிறேன் நான் f of ab என்ன வந்ததுன்னு கேட்டால் 6 வந்தது f of x at ab என்ன வந்ததுன்னா -9 f of y என்ன வந்ததுன்னா 4 அடுத்தது f of x 6 f of xy -10 a ஸ்கொயர் ஏபி b ஸ்கொயர் போட விட்டுட்டோம் மறந்துட்டோமா சரி
f of x x x 0 அடுத்தது f of x x y அடுத்தது f of x y y இது வந்து 8 f of x y y வந்து -2 f triple y வந்து 0 இப்போ இதில் இங்கே ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது f of y y ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ நம்ம இதில் வந்து f of y ஓட வேல்யூவை போட மிஸ் பண்ணிட்டோம் அதை போடுறேன் f of y என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2x² + 6xன்னு இருந்தது ஸோ f y at -2, 1 போட்டோன்னு சொன்னால் 2 × -2 the whole square plus 6 × -2 அப்போ என்ன வந்ததுன்னா 2 × as usual -2 the whole square போட்டோன்னா +4ன்னு வந்துடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 × 2 4 அதே மாதிரி அடுத்த டேர்மில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 × 2 12 அதாவது 8 - 12ன்னு வரும் தட் இஸ் -4 இப்போ நம்ம இங்கே வந்து எல்லா வேல்யூஸையும் நான் எழுதிக்கிறேன் f of a, b equal to 6 f x equal to -9 f y equal to 4 f x x equal to 6 f x y equal to -10 f y y equal to -4 f triple x equal to 0 இதுவும் x next f x x y equal to 8 f x y y equal to -2 f x y y equal to -2 and f y y y equal to 0 ஸோ நமக்கு தேவை இந்த டிஃப்ரென்சியேஷன் கிடையாது அதில் கொண்டு போய் இந்த ஏபியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி வர வேல்யூஸ் தான் தேவை அண்ட் நம்ம ஃபார்முலாவில் என்ன வரும் ஹெச் அண்ட் கே வரும் அப்போ ஹெச்சுக்கும் கேவுக்கும் வேல்யூஸ் தேவை ஸோ நமக்கு சம்மில் என்னன்னு கொடுத்துருந்தாங்க ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ நான் அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 அண்ட் கே இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1ன்னு கொடுத்துருந்தாங்க அதனால தான் ஏவோட வேல்யூவை -2வும் பியோட வேல்யூவை +1ம் எடுத்துருந்தோம் இப்போ நான் வந்து டெய்லர் சீரீஸ் எழுதுகிறேன் therefore by Taylor theorem f of x, y equal to f of a, b plus 1/1 factorial into h of fx of a, b plus k fy of a, b plus 1/2 factorial into h squared into fxx of a, b plus 2hk into fxy of a, b plus k squared into fyy of a, b plus 1/3 factorial into h cube of fxx of a, b plus 3h squared k of fxx of y, a, b plus 3h k squared of fx y of a, b plus k cube fyy of a, b plus dot 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 நம்மளுக்கு வந்து up to 3rd degree கொடுத்துருந்தாங்க அதனால்
தேர்ட் டேர்ம் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க, அதனால் தேர்ட் டேர்ம் வரைக்கும் எழுதிக்கும். இப்போ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் ஏ கமா பி என்ன வந்திருக்கு? 6 வந்திருக்கு. அப்போது 6 + 1/1 ஃபேக்டோரியல் 6 + 1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக x + 2 இன்ட்டு எஃப்எக்ஸ் ஆஃப் ஏ கமா பி தான் என்ன வந்திருக்கு? அதாவது எஃப்எக்ஸில் அந்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி வந்திருக்கிறது தான் வேல்யூஸ். அதாவது -9 வந்திருக்கு. ப்ளஸ் கேக்கு பதிலாக y - 1 இன்ட்டு எஃப்ஒய் ஆஃப் ஏ கமா பி என்ன வந்திருக்கு? 4 ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு plus 1/2 factorial into h squared அப்படின்னா x plus 2 the whole squared into fxxab இருக்கா? fxx என்ன வந்திருக்கு? 6 plus 1/2 factorial into h square. h வந்து x plus 2 the whole square into fxx of a comma b. fxx வந்து என்ன வந்திருக்கு? 6 வந்திருக்கு. plus 2 into h into k y minus 1 into fxy இருக்கு. So fxy என்னது? -10 plus k squared y minus 1 the whole squared into fyy -4 plus next term 1/3 factorial into h cube அதாவது x plus 2 the whole cube into f triple x என்ன வந்தது? 0 plus 3 a squared b h squared x plus 2 the whole square into y minus 1 into xxy. xxy வந்து 8 வந்திருக்கு. 8 plus 3 h k squared into fxyy -2 plus k cube y minus 1 the whole cube into f triple y வந்து 0 வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். ஸோ f of x, y is equal to 6 plus நமக்கெல்லாம் தெரியும் 1 factorial அப்படின்னா 1ன்னு அர்த்தம். ஸோ 1/1 1ன்னு வந்துடும். உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா -9 into x plus 2. அதனால் மைனஸ் டேர்மை வந்து நான் ஃபஸ்ட்டு எழுத விரும்பலை, அதனால் ப்ளஸ் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். ப்ளஸ் 4 into y minus 1 into ஓகே நம்பர்ஸை நான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ பாருங்கள் 1 ஃபேக்டோரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு மீனிங். அப்போ அது 1/1ன்னு வந்துடும். இப்போ இது உள்ளே எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் 1 into இந்த 2 டேர்ம் இருக்கு இல்லையா, அதனால் அது 2 டேர்மை நம்ம தனித்தனியாகவே எழுதிக்கலாம். 6 plus 4 into y minus 1 அடுத்தது -9 into x plus 2. இப்போ இந்த டேர்ம் முடிஞ்சிச்சு. அடுத்தது ப்ளஸ் அதே மாதிரி 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன மீனிங்னா 1 into 2.
இங்கே என்ன நம்பர் போட்டு ஃபேக்டோரியல் இருக்கோ அது வரைக்கும் நம்ம நம்பரை கொண்டு வந்து எழுதணும். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது வரைக்கும் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது 3 ஃபேக்டோரியல் இருக்குது. 3 ஃபேக்டோரியல்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபேக்டோரியல்னாலே 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது வரைக்கும் எழுதணும். 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. அப்போது 1 இன்ட்டு 2 2, 2 இன்ட்டு 3 6ன்னு வரும். அப்போ அதே மாதிரி 4 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4. ஸோ ஸ்டார்டிங் வந்து 1 தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஃபேக்டோரியலில். என்ன இங்கே நம்பர் இருக்கோ என்னன்னா அப் டு n வரைக்கும் போட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். அப்போ 1 இன்ட்டு 2 2, 2 இன்ட்டு 3 6, 6 இன்ட்டு 4 24. இப்போ ஃபேக்டோரியல் எப்படி போடுறதுன்னு புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ண போகிறோம்? 1/2 ஃபேக்டோரியல். ஆக்சுவலி 2 ஃபேக்டோரியல் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ 2. அப்போ ப்ளஸ் 1/2 அதை காமனாக நான் வச்சுட்டேன். உள்ளே இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 6x + 2 the whole squared இருக்குது. 6x + 2 the whole squared ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், ஒரு 2 இருக்குது, ஒரு -10 இருக்குது. அப்போது சைன் வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் 2 இன்ட்டு 10 20. மீதி இன்னும் உள்ள டேர்ம் இருக்குது x + 2 இன்ட்டு y - 1. x + 2 இன்ட்டு y - 1. அடுத்தது ப்ளஸ் -4 இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் வரும். ஸோ அகெயின் இப்போ இங்கே என்ன வரும்? ப்ளஸுக்கு பதிலாக -4 இன்ட்டு y - 1 the whole square. இதுதான் நம்மளோட செகண்ட் டேர்ம். ப்ளஸ் தேர்ட் டேர்ம் 1/3 ஃபேக்டோரியல். இப்போ தான் பார்த்தோம் 3 ஃபேக்டோரியல்னா 6ன்னு. ஸோ ப்ளஸ் 1/6 இன்ட்டு, இப்போ இது உள்ள என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ இதை ஒமிட் பண்ணிடலாம். அடுத்தது 8 3s are 24. அப்போது 24 இன்ட்டு x + 2 the whole squared இன்ட்டு y - 1. அடுத்த டேர்ம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு 2 6. ஸோ x + 2 இன்ட்டு y - 1 the whole squared. அடுத்தது இந்த டேர்ம் 0 இன்ட்டு 0ன்னு இருக்குது, அதனால் அந்த டேர்மும் 0, அதையும் விட்டுட்டேன் நான். ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்திருக்கு. இப்போ இந்த டேர்மில் பாருங்கள் என்ன காமனாக எடுக்கலாம்? ஓகே, which is equal to 6 + 4 into y - 1 minus 9 into x + 2. இது ரெண்டும் 1/1ன்னு வரும். ஸோ அதனால் 1ங்கிறதுனால அது அப்படியே நம்ம போட்டோம். இப்போ இந்த டேர்மில் பாருங்கள், இதில் எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்கா? வெளியில் 2வை எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி 1/2ன்னு இருக்குது, அதை அப்படியே எழுதியிருக்கேன். உள்ளே எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்குது, அதனால் அந்த 2வை வெளியில் எடுத்துட்டா மீதி உள்ளே என்ன இருக்கும்? 3 இருக்கும். 3x + 2 the whole square minus 10x + 2 into y - 1. ஸோ -10 into x + 2 into y - 1. -2 வெளியில் வந்ததுனால அப்போ 2 தான் இருக்கும். 2 into y - 1 the whole square. இதில் இருக்க 2வை வெளியில் எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது ப்ளஸ் 1/6ல் மேலே அதே மாதிரி இதில் பாருங்கள் 6 காமனாக இருக்குது. அப்போ அதில் 6ை வெளியில் எடுத்துட்டேன்னா 6 4s are 24. 6 எடுத்ததுனால மீதி 4 தான் இருக்கும். x + 2 the whole squared into y - 1 minus 6 எடுத்துட்டதுனால ரிமைண்டர் டேர்ம் x + 2 into y - 1 the whole square. அப்போது 6 கேன்சல் ஆகிடுது, 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 6 + 4 into y - 1 minus 9 into x + 2 plus, இப்போ இங்கே எதுவுமே காமன் இல்லைன்னா இருந்த காமனெல்லாம் எடுத்து கேன்சல் பண்ணிட்டு அப்போ அதை தனித்தனியாக எழுதிக்கலாம். ப்ளஸ் 3 into x + 2 the whole square minus 10 into x + 2 into y - 1 minus 2 into y - 1 the whole square
plus 4 into x plus 2 the whole square into y minus 1 minus x plus 2 into y minus 1 the whole squared. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஃபார்முலாஸை பைஹார்ட் பண்ணிட்டோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டோன்னா ஈஸியாக தான் இருக்கும். இது கண்டிப்பாக 8 மார்க்ஸில் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.